நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு 4/6/2026 இன்றைய தினம் அன்னதானம். மதிப்பிற்குரிய ஐயா திரு டோனி மதிவாணன் சார் அவங்க சார்பாக இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. மதிப்பிற்குரிய ஐயா திரு டோனி மதிவாணன் சார் அவங்களுக்கு எங்களுடைய தலைவணங்கிய நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். நமக்கு நீண்ட கால ஒரு உறவு. அவர் கிட்டத்தட்ட நம்ம ஒன் டே ஃபுட் சர்வீஸ் ஆரம்பிச்சதுலேருந்து அவர் நமக்கு மாதம் ஏதாவது ஒரு முறை இல்லைனா 3 மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் பண்ணிடுவார். மதிப்பிற்குரிய டோனி மதிவாணன் சார் மற்றும் அவங்க குடும்பத்தார் அவங்களுக்கு எங்களுடைய தலைவணங்கிய நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். மதிப்பிற்குரிய டோனி மதிவாணன் சார் மற்றும் அவங்க குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு அன்னதானம். டோனி மதிவாணன் சார் அவங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. மதிப்பிற்குரிய டோனி மதிவாணன் சார் மற்றும் அவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் நீடூடி சகல ஐஸ்வர்யங்களோட செல்வங்கள் செழிப்போட வாழணும்னு எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் பொற்பாதங்கள்ல மனதார வேண்டி பிரார்த்தனைகள் செய்து கொள்கின்றோம். டோனி மதிவாணன் சார் மற்றும் அவங்க குடும்பத்தின் சார்பாக அன்னதானம் இன்னைக்கு கொடுக்கிறோம். மற்றும் இன்னைக்கு ஒரு 30 பேருக்கும் மற்றும் 30 பேருக்கும் தனித்தனியா கொடுத்திருக்காங்க. அவங்க பேரும் பின்வருவன சொல்றோம். அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனுக்கு. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஐயா எல்லாம் சாப்பிடுங்க. தேவாதி தேவா ஸ்ரீ அருணாச்சலா உன் தேவாரம் பாடி வலம் செய்வோமே. தேவாதி தேவா ஸ்ரீ அருணாச்சலா உன் தேவாரம் பாடி வலம் செய்வோமே. நால்வர் சொன்ன பதிகம் நலமளித்து உதவும் நாங்கள் அதை பாடி வலம் வருவோமே. நால்வர் சொன்ன பதிகம் நலமளித்து உதவும் நாங்கள் அதை பாடி வலம் வருவோமே. அருணாச்சலாவும் தேவாரம் பாடி வலம் செய்வோமே. வேதசாரமாகும் சுப திருமுறைகள் பாடி வேதாச்சலன் உன்னை சுற்றி நாடுவோம். வேதசாரமாகும் சுப திருமுறைகள் பாடி வேதாச்சலன் உன்னை சுற்றி
சுற்றி நாடுவோம். ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு 4/6/2026 இன்றைய தினம் அன்னதானம். பாப்பாத்தி அம்மாள் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டி இன்னைக்கு 30 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. எல்லா மாதமும் 4ஆம் தேதி பாப்பாத்தி அம்மா அவங்களுடைய ஆத்மா சாந்தியாக பிரார்த்தனை செய்து கொண்டு அன்னதானம் கொடுத்துட்டு வராங்க. பாப்பாத்தி அம்மா அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். பாப்பாத்தி அம்மா அவங்களுடைய குடும்பத்தார் இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அவங்க பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும். பாப்பாத்தி அம்மாவுக்காக நீங்க பிரார்த்தனை செய்து அன்னதானம் கொடுத்துருக்கீங்க. நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறோம். அப்புறம் பாப்பாத்தி அம்மா அவங்க குடும்பத்தாருக்கு எங்களுடைய நன்றிகள். உண்மையிலே பாப்பாத்தி அம்மா அவங்களுடைய ஆத்மா மனதார வேண்டி சொல்றோம் ஆத்மா சாந்தி அடையும். எல்லா மாதமும் கொடுத்துட்டு வரீங்க அம்மாவுக்காக. திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவல பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்குன்னு எல்லாருக்கும் பாகுபாடின்றி கொடுத்துட்டு வரீங்க. பாப்பாத்தி அம்மா அவங்களுடைய ஆத்மா சாந்தியாக மனசார பிரார்த்தனை செய்து வேண்டிக்கிறோம். பாப்பாத்தி அம்மா அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலைவனுக்கு அரோகரா. இன்றைய அன்னதானம் 4/6/2026. இன்றைய அன்னதானம் மதிப்பிற்குரிய மறைந்த திரு சுப்பையா வேலர் ஐயா மற்றும் திருமதி கருப்பாயி அம்மா அவங்க நினைவாக அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டி அவங்க திதியை முன்னிட்டு 30 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. மதிப்பிற்குரிய சுப்பையா வேலர் மற்றும் கருப்பாயி அம்மா அவங்க ஆத்மா சாந்தி அடைய வேண்டி அவங்க திதியை முன்னிட்டு இன்னைக்கு 30 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பொற்பாதங்கள்ல மனதார வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவல பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்றவர்களுக்காக இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. மதிப்பிற்குரிய மறைந்த திரு சுப்பையா வேலர் ஐயா, கற்பையா அம்மா அவங்களுடைய நினைவாக இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடையணும் மனதார வேண்டிக்கிறோம். அவங்க குடும்பத்தினருக்கு எங்களுடைய நன்றி மற்றும் நன்றி கலந்த வணக்கங்கள். ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. சேஷாத்ரி ரமணாத்ரி தவரூபமே, சித்தர்களின் சக்தியான சிவநாதமே. சேஷாத்ரி ரமணாத்ரி தவரூபமே, சித்தர்களின் சக்தியான சிவநாதமே. சிவநாதம் மனமேற நடை போடுவோம், பெரும் தவவாணர் நிலமெங்கும் விடை தேடுவோம். சிவநாதம் மனமேற நடை போடுவோம், பெரும் தவவாணர் நிலமெங்கும் விடை தேடுவோம். சாமி டோனி மதிவாணன் சார் அவங்க ஃபேமிலி சார்பாக, டோனி மதிவாணன் சார் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், நமக்கு அப்பா மாதிரி அவர் வந்து மிகவும் நல்ல மனிதர். அவர் நேரில் சந்திச்சிருக்கோம், நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு. அவருடைய ஃபேமிலி சார்பாக டோனி மதிவாணன் சார் அவங்க சார்பாக அன்னதானம். ஏகன் விஷ்ணுதான் ஏகரன் இயேசுநாத் 3 பிறந்தவர்களை பெற்ற டோனி மதிவாணன் நேரிலே நிலவு வச்சிருக்கிற அவர்கள் நீடூடி வாழ பல்லாண்டு காலம் இதோட அவங்க குடும்பத்தார் அனைவரும் நீடூடி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு அண்ணாமலை உண்ணாமலை சார்பாக வேண்டிக் கொண்டு உக்கண்ணன் பித்தரனுடைய ஆசீர்வாதம் என்றென்றும் ஆகவே நீடூடி வாழ இந்த வாழ்க்கை நீடூடி வாழ பல்லாண்டு பல்லாயிரம் காலம் வாழ அன்புடன் வாழ்க்கை சரிண்ணா காரக்குழம்பு வெயிட் பண்ணுங்க சார் வெயிட் பண்ணுங்க. க்ளீன் பண்ணுங்க. அந்த பக்கம் உட்கார வைடா. அந்த பக்கம் உட்கார வை. சாமி மதிப்பிற்குரிய ஐயா டோனி மதிவாணன் ஐயாவுடைய சார்பாக இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. ஐயா அவங்க ரொம்ப நம்ம பரிச்சயமானவர். ஐயாவுக்காக மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. டோனி மதிவாணன் அவர் குடும்பத்தார் அனைவரும் நோய் நொடி இல்லாமல் சிறு சிறப்போடு பல்லாண்டு நல்லா இருக்கணும் ஐயா. அன்னதானம் செய்தவங்க நல்லா இருக்கணும் வேண்டிக்குங்க. அண்ணாமலையாரும் உண்ணாமலையார் அம்பாவும் இருக்க சாதுக்களோட அனுகிரகத்தோடு தீர்காயசா நீங்களும் சரி, அன்னதானம் பண்ணுறவங்களும் சரி, தீர்காயசா நோய் நொடி இல்லாமல் குழந்தை குட்டிகளோடு ஜாலியாக சிவாய நம்ம. சரி வாங்க, உள்ள வந்து உட்காருங்க. வாங்க உட்காருங்க. வாங்க
தேவாரம் பாடி வலம் செய்வோமே. வா பாயசம் குடிக்கலாம் வா. என்ன பாயசம் சொன்னாதான் அட்ரஸ் விலாசம் சொன்னாதான் வருவியா? சரி தூங்குறியா? தூக்கமே வரல. வா பாயசம் குடிக்கலாம் வா. வாங்க சாமி. நல்லா இருக்கிறீங்களா? கூப்பிடுறாங்க ஒரு பாட்டி உங்களை. அவளுக்கு வண்டியா நந்தே வண்டியா எங்க நடந்தே போவது உங்க அம்மா யாரு இவனா இளமாறன் இவர் தெரியுமா உனக்கு? நல்லா தெரியும். எங்கட பாத்திருக்கேன் உன்ன எங்க பாத்து சுடுகாடுல பாத்துருக்கேன். சுடுகாடெல்லாம் பாத்திருக்க மாட்டேன். தெரியுமா? நல்லா தெரியும். எங்கேயோ பாத்திருக்கேன்டா. வேட்டவளமா நல்லா தெரிஞ்சு வேட்டவளத்துல போன பிரிவில் அது இப்பயே பார்த்துட்டியா? வேட்டவளம் வேட்டவளம் எங்க அப்பா தான் இருக்கிறாரு. வேட்டவளம் ஸ்விம்மிங் பூல் நம்ம நீச்சல் வச்சுன்னே இருப்பாரு. பசியில் உட்காந்துக்குதா? எங்க பாத்துக்கிறீங்க கேக்குறாங்க. எனக்கு தெரியலையே. ஆமா அங்க சுத்தி கிடக்கும் அந்த பக்கம்ல ராமகிருஷ்ணா பாட்டு பக்கம்லாம் ஆமா மனசுல கத்துறது கேக்குது சார். இந்த அம்மா கத்துறதுல எப்படி உள்ள பூந்துட்டியா? ராமகிருஷ்ணன் சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டேன். நல்லா பாப்பாத்தியா நீ? நல்லா சாப்பிட்டேன். இந்த இதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை கேள்விப்பட்டு போயிட்டு நல்லா சாப்பிட்டேன். நல்லா சாப்பிட்டேன். எவ்வளோ தோல் நந்து வந்துருக்குல்ல வெயில். ஐயோ மனுஷன் இல்லை வெயில். என்ன வெயில்ப்பா. மழையே காணும்ல. மழை என்ன வேண்டிக்காது இதே இருக்கட்டும். நாங்கள் எங்கே நடுவில் வந்துடும் ரூமுக்கெலாம் நாங்கள் எங்கே தேர்ச்சி இதே வெயில். மல்லிகம்மா இல்லை சாந்தி. யார் பேரு? யார் பேர்? சாந்தி. இந்த பேர் பாட்டி உன் பேர் சாந்தின்றாரு. அதெல்லாம் இல்லை போயிடலாம். இளமாரசாமி வாங்க. மீனாட்சி அவரு கேக்குறாரு உன் பேர் சாந்தின்னு சொல்றாரு பாட்டி. அவரு இல்ல மீனாட்சி எங்கோ பார்த்திருக்கேன். இளமாறன். சாமி உங்க பேர் சொல்றாங்க பாருங்க. இளமாறன். என் பேர் இளமாறனா? இளமாறன். என் பேர் இளமாறன் இல்லை ரவி. ரவியா? இளமாறன் உள்ளகம் பொறுப்பாக ரவி. ரவி ரவிச்சந்திரன். உடம்பு அவனே எழுப்பி விட்டாங்க. ரவிச்சந்திரன். அப்படின்னா இளமாறன். எங்கே போயிருக்கிறான்னு தெரியல. என் பேர் ரவின்னு வாங்க. ரவி பெல்ட் எப்படி எங்கேயோ பார்த்துருக்கேன் உன்னை. எங்கேயோ பார்த்துருக்கேன் உன்னை. எங்கேயோ பார்த்துக்கிறாங்களா? எங்க பார்த்தாங்க சொல்லுங்க. நல்லா ஃப்ரெண்டு பண்ணிக்கோ. ரொம்ப நல்லவர். சாப்பாடு போட்டாரு. என்ன தப்பு என்ன சொல்லிட்டேன்? தள்ளு. உலகத்துல இல்லாததை ஒன்றும் சொல்லலையே. பட்டக்கர தேனி. அவர் போய் சாப்பிட்டுட்டோம். சாமி என்ன கால்ல? சாமி கால்ல என்ன இது கட்டிச்சு செருப்பா? அது நான் பாம்பு மாதிரி கச்சிச்சுன்னு சொல்றேன். சரி வாங்க சாப்பிடலாம். வாயா வா. கூப்பிடுறாரு வா. என்னம்மா பாயசம் பாரு எவ்வளோ பாசமாக உன்னை கூப்பிடுறாரு பாரு. அப்படி வந்தானே போய் உட்காருங்க. இப்படி வந்து உட்காருங்க. அப்படி போய் உட்காருங்க. தனியாக நாமம் இனிய நாமம் மனசோக போக்கும் நாமம் திருவாசகம் வழங்கும் திருநாமமே. நாமம் இனிய நாமம் மனசோகம் போக்கும் நாமம் திருவாசகம் வழங்கும் திருநாமமே. குரு சந்நிதானங்கள் போற்றிய தமிழே அருணாச்சல கீதமான இசைத்தமிழே. குரு சந்நிதானங்கள் போற்றிய தமிழே அருணாச்சல கீதமான இசைத்தமிழே. தமிழ் மாலை மனம் கோர்த்து உரை பாடுவோம். சிவ திருநாம ஜபமோடு மலை சூழுவோம். தமிழ் மாலை மனம் கோர்த்து உனை பாடுவோம். சிவ திருநாம ஜபமோடு மலை சூழுவோம். அருணாச்சல சிவ சங்கர அருணாச்சல சிவ சம்போ சோணாச்சல கருணாகர ஹர சங்கர சிவ சம்போ. அருணாச்சல சிவ சங்கர அருணாச்சல சிவ சம்போ சோணாச்சல கருணாகர ஹர சங்கர சிவ சம்போ. தேவாதி தேவா ஸ்ரீ அருணாச்சலா உன் தேவாரம் பாடி வலம் செய்வோமே. தேவாதி தேவா ஸ்ரீ அருணாச்சலா உன்
தேவாரம் பாடி வலம் செய்வோமே. நால்வர் சொன்ன பதிகம் நலமளித்து உதவும், நாங்கள் அதை பாடி வலம் ஓ, என்ன பார்த்துருக்கியாப்பா? கேட்குறாங்க பாரு சாமி. ஆலமரத்தில் இருக்க அந்த சாந்தி அக்கா நல்லாகிறியா? ஆதம்பாக்கத்தில் இருக்கிற சாந்தி அக்காவாமே நீங்கள்? ஆடம்பாக்கம் எல்லாம் மறந்து போயிடுறேன். என்ன மறந்து வச்சு என்ன ஞாபகம் வச்சுக்கிறியா? நல்லா இருக்கும். நன்னா இருக்கா? யார் நான்? மறந்து போயிட்டேன். என்ன பேர்? என் பேர் இந்த அக்கா பேர் என்ன? எங்க அக்கா. வலம் செய்வோமே. தேவாதி தேவா ஸ்ரீ அருணாச்சலா, உன் தேவாரம் பாடி வலம் செய்வோமே. நால்வர் சொன்ன பதிகம் நலமளித்து உதவும், நாங்கள் அதை பாடி வலம் வருவோமே. நால்வர் சொன்ன பதிகம் நலமளித்து உதவும், நாங்கள் அதை பாடி வலம் வருவோமே. அருணாச்சல சிவ ஜெய ஜெய சங்கர 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 அருணாச்சல சிவ ஜெய ஜெய சங்கர. அது வேணாம்டா. அந்த வர்ணப்பாரு ஜாத்தம் தன்னை தாண்டி அந்த ருக்மணிக்கு தன்கரத்தின கண்டு ஐயா சாப்பிடலையான்னு கேட்குறாங்க பாரு. கண்டு மந்த நாரணம் பொந்தடி. பாட்டி உன்னை சாப்பிடலையான்னு கேட்குறாரு அவரு. ஆமாம், நான் சாப்பிடல போ. என்னுடைய தர்மபுத்திரி கன்ய சத்யபாமை மன்னன் செய்த வஞ்சனையை என்னவென்று நான் சொல்லு. தேவபாரு ஜத்தன் தன்னை பாயசம் பெரிய கிளாஸில். பெரிய கிளாஸ். ஆமாம். என்ன வாங்க உள்ளே உட்காருங்க. என்ன பாயசம் கேட்டு தான் மேடம் சாப்பிடுவாங்க. ஆமாம், சரியா பாயசம். சாப்பிடுங்க. போதுமா? நல்லா இருக்காக்கா அண்ணா. கடிச்சிட்டு தான் குடியா. அது பிளாஸ்டிக் கிளாஸ் தானே? பிளாஸ்டிக் கிளாஸ் தான், கடிச்சிட்டு கொடுப்பாட்டியே. சரி அண்ணா. போதும் அண்ணா, நல்லா இருக்கு. பாட்டி இது பாரு, கரெக்டாக வாயில் ஒட்டிங்குது பாருங்க. ஐயா கீழே போட்டு அப்படியே சாப்பிடு. சரி சரி அண்ணா, போதும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, போதும். இல்லை மாதிரி சாமி சாப்பாடு வைங்கம்மா. ரசம் ஊற்றி ரசம் கொஞ்சமாக பாட்டி. கடிச்சிட்டே குடி பாட்டியே. சரி. அது பிளாஸ்டிக் கிளாஸ் தானே, கை வைக்காத. சரி அண்ணா. நான் ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கம்மா. அன்னம் வேஸ்ட் செய்யண்டி ப்ளீஸ். அண்ணாமலையார் பிரசாதம். ரசம் ஊற்றுக்காரு. எங்கே போயிருந்தீங்க நல்லா? தெரியல சாமி, எங்கே போயிருந்தேன்னு இப்போ தான் வந்தேன். போதும். சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். வாயில் ஃபஸ்ட்டு இருக்குது. வாயில் தாடையில் இருக்கிறது தொடி. தொடி. பூரி சாப்பிட்டியா? எத்தனை பூரி சாப்பிட்டா? 3 பூரி. 4 பூரியா? சரி சரி. நீ தானே கேட்டேன் நேற்று பூரி வேணும்ண்ணே. நல்லா பண்ணீங்க பாட்டி. இந்தா இது என்ன? இது பேர் அப்பனா. அப்பனா. கை வைக்காத பாட்டி. கை வச்சு சாப்பிடலாமா? சரி, அந்த தூக்கி தானே போட்டுருப்போம். ஐயோ. இந்தா
சாப்பிடு சாப்பிடு. போகிறோம் எல்லாம் போதும். எல்லாம் போதுமா? எல்லாம் போதும். நல்லா இருக்காங்க. சரி சரி சரி. வீண் பண்ணாமல் சாப்பிடு போதும். வாய் தொடச்சிக்க பாட்டி. தொட்டுறேன். கொஞ்ச நாள் பல்லே இல்லையே, எப்படி பூரி சாப்பிட்ட? அதெல்லாம் ஊறி போயிருந்தது. ஊறி போயிடுது. முதுப்பா இருந்தது. என்னமோ சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டேன். சரி சந்தோஷம். வந்துட்டேன். ஆனால் பல்லு கட்டியிருந்தா கூட சாப்பிட முடியாது இல்லை. பல்லு கட்டிடலாமா? வேண்டாம் வேண்டாம். ஏன்? அது வேற காசு. அது வேற காசு. கம்மலை கட்டி கொடு, வித்து கட்டிடலாம். ஆமாம், இது ஒன்றும் நீ தானே கொடுத்த அந்த கம்மலை. பரவாயில்ல, ஞாபகம் வச்சுங்கிறியா? சாமி போயிட்டு வரட்டுங்களா? சாமி போயிட்டு வாங்க சாமி. போயிட்டு வரட்டுமா? அதுமா நல்லா வெயில் தாண்டி வேறு வா. எங்க இப்படியா இப்படியா எங்க வருஷப்பா? நீ எங்க இருந்து முன்னாடி? நீ வந்து வேட்டவளம் தானே? வேட்டவளம் இல்லைடா, அரண்மனை சிங்காரக்குளம் மறையத்தப்பா. மறையத்த கோயிலாண்ட எந்தீங்க? நான் எங்கேருந்து எனக்கே தெரியல. சரி. எங்கேயோ பார்த்துருக்கேன். உங்களை எங்கேயோ பார்த்துக்கிறாங்களா அவங்க? விஜய் விஜய் விஜய். இவர் பச்சை பிரசாத் இருக்காரு, அவர் வீட்டு பக்கத்தில் இருக்கேன். பச்சை பிரசாத். யோகிராம் சுரோத்குமார் இருக்காரு. வினோத். வினோத் இங்கே இருக்காரு. தேவிக்கு இல்லை, உங்கள் அம்மா தேவிக்கு தான். போயிட்டு வாங்க சாமி, பத்திரமா. நேற்று நல்லா தூங்குனியா? நல்லா தூங்குனியா? தூங்கினேன்டா. நல்லா தூங்கிட்டேன். காலையில் டீ குடிச்சியா? குடிச்சனே. ஏன் ஓம்பொடி கூட கையோட எடுத்துன்னு வந்துக்கிறியா? எங்கே எடுத்துன்னு வந்திருக்கேன்? பர்ஸு ஓம்பொடி எல்லாமே ஒன்றா எடுத்துன்னு வந்துக்கிறியா? ஓஹோ ஓஹோவா. நல்லா இருக்கு ஓம்புடி. நல்லா இருக்கா? சரி. எனக்கு நமஸ்காரம் பண்ணி கொடுப்பான் அவன். ஓஹோ. ஓம்புடி கடை வச்சுருக்கானால. ஆனால் இப்போ என்னமோ கடை இல்லை. ஏன் பாட்டி? என்னமோ கடை இல்லைன்னு சொன்னான். வியாபாரம் இல்லைன்னு சொன்னான். கடை இல்லை. உனக்கு ஓம்பொடி வேணுமா போகும்போது? வேண்டாம். ஏன்? பச்சை குட்டினா போதும். பர்ஸை கொடுத்தா போதும். பர்ஸை கொடுத்தா போதுமா? ஆமாம். நான் எங்கே வச்சுக்கிறேன் பர்ஸு? அங்கே எங்கே வச்சுருந்தேனே. பர்ஸு என்கிட்ட எங்குது? பர்ஸை கொடுத்துட்டேன். பர்ஸில் காசு இருக்குதான்னு பார்த்துக்கிறியா? 500 ரூபாடா அண்ணா. இருக்குதா? இருக்குது. பிளேடு ஏன் வச்சுக்கிற பாட்டியே? அதே இந்த கையில் நகம். பிளேடு தான் ஏன் வச்சுங்கிறா? இந்த கை நகமெல்லாம் எடுக்கிறேன் பாரு. நகை எடுத்துக்க வச்சுங்கிறா? நான் பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையா? என்ன தெரியாது. பிளேடுலாம் கையில் கீச்சிக்கு போகிற பாட்டியே? ஒன்றும் கிழிச்சிக்க மாட்டேன்டா. ஓ, எது வேண்டாம். பிளேடு எடுத்துடலாம். அது இருக்கட்டும். பிளேடு எதுக்கு உனக்கு? இருக்கட்டாண்ணா. எதையும் கிழிக்கல. காலுக்கு அப்பளம் போட்டு வச்சுக்கிறேன். சொல்லு. என்ன பண்ண போற? எங்க போறது? ஆத்துக்கு போறேன் நான். எந்த ஆத்துக்கு? எங்க ஆத்துக்கு. உங்க ஆகம் எங்க? நீ வந்தியே? எப்போ? வேட்டவளம் பள்ளத்தெரு லைப்ரரி. அங்கே போறேன். அங்கே போறேன். ஆத்து அங்கே தானே இருக்க. வீடு எங்கள் வீடு. உங்கள் வீடு அங்கேயா? பள்ளத்தெரு இல்லையா? ஐயோ, துரியோதனன் இருக்கான். எனக்கு துரியோதனன் இருந்தால் இறங்கினா ஒன்றும் பண்ண மாட்டான். என்ன விடவே மாட்டான். ஏன்? மேலே அவ்வளோ பாசம் அதான். அதெல்லாம் இல்லை. பாசன்றதால தான் விட மாட்டேறாங்க. அதான் இந்த பக்கம் அந்த பக்கம் தான் இருப்பா என் பொண்ணு. இல்லை இல்லைடா சொல்லு. பள்ளத்தெரு சிங்காரக்குளம் அரண்மனை. குளம் பாடலீஸ்வர் தேவஸ்தானம் குளம் இருக்குல்ல? அங்கே இருக்கா? இருக்கே. பாடலீஸ்வர் தேவஸ்தானத்துலையா? குளம் இருக்குடா. அண்ணா நீ பார்க்கல? நான் பார்க்கலையே. இட்டுன்னு போனி. நீ தான் இட்டுன்னு போன. என்ன எப்போ இட்டுன்னு போற? எப்போ போகலாம்? நீ இப்போ இட்டுன்னு போறியா? இப்போ எப்படி போகலாம்? ட்ரெயினில் போகலாமா? ட்ரெயின் எப்போ? இப்போ. ஆனால் உன் கண்ணு இருக்குதுல்ல பாட்டி, உன் கண்ணு. ஆமாம். அப்படியே நல்லா நீல கலரில் இருக்குது பாட்டி. ஏன் அது உன் கண்ணு மட்டும் நீல கலரில் இருக்குது? நீயா படத்தில் வர அந்த பாம்பு வருமே அந்த மாரி இருக்குது உன் கண்ணு.
பாம்பாட்டி சித்தர். யாரு? பாம்பாட்டி சித்தர். ம். காரணம் யாரு? நீ தான் காரணம் எல்லாத்துக்குமே. எல்லாத்துக்குமே நான் தான். ஆமா, நீ தான் காரணம். உன்னை தவிர வேறு யார் காரணம் சொல்லு? எப்போ எலெக்ஷனு? எலெக்ஷனா? ஏன் எதுக்கு பாட்டி எலெக்ஷன் கேட்குற? ஓட்டு போடுறது. இன்னும் ஓட்டே போடலையா நீ? இல்லையே. இப்போதான் முடிஞ்சிடுச்சு எலெக்ஷனு. முடிஞ்சு 2 மாதம் ஆகுது. ஓட்டு போட்டியா இல்லையா? நான் போடலாம். ஆ. அப்புறம் முனிசிபாலிட்டி எலெக்ஷன் வேறு உண்டு இல்லை? ஓ, இப்படி முனிசிபாலிட்டி எலெக்ஷனுக்கு வெயிட் பண்ணுகிற. ஆமாம். சரி, அந்த எலெக்ஷன் ஓட்டு போட்டியா? போட்டேன். காசு எவ்வளோ வாங்கினா? காசு எங்கே கொடுத்தாளா? கொடுத்துருப்பாங்களே காசு. இல்லை. 1000 ரூபாய் கொடுத்தாங்களே. யாருக்கு ஓட்டு போட்டா? நான் எங்க அவன் விடவே இல்லை. சிம்ரனுக்கா? ரெட்டலை. ரெட்டலை தான் சிம்ரனா? ரெட்டலை. ரெட்டலைக்கா போட்டா? உனக்கு தெரியுமா ஓட்டு மிஷினில் போயிட்டு அதுதான் இப்படி தான் ஓட்டு போடணுன்னு? அதெல்லாம் தெரியாது. இல்லை பாட்டியே, அப்போ போட்டிருப்பா. இப்போ உனக்கு நினைவு இருக்கா? இல்லையே. அவ்வளோதான். எங்கள் துரியோதனை அங்கே இருக்காங்க. எங்கள் துரியோதனை. ஆமாம். எங்கள் துரியோதனை ஏசுமா அவன் இங்கே இருப்பான். ஏறியே பார்த்துட்டு இருப்பான். ஏன் உன்னை எப்படி பார்த்துன்னு இருப்பாங்க? அப்படியே போங்க. ஏன் பாட்டியே ஒழுங்குலாம் காமிக்கிற? ஆனாலும் உனக்கு துரியோதனை மேலே ரொம்ப பாசம் பாட்டி. டெய்லி துரியோதனை பேர் இழுக்காமல் இருக்க மாட்டேன்ற. ஆமாம் ஆமாம். என்னடா கூட கனவு காணியா பாட்டி? நீ பூரா மூட அப்செட்டில் இருக்கிற. ஆமாம் 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 ஆமாம். பொய்யே சொல்லுற. என்ன பிரச்சனை? பேசுதா? நான் என்ன பேசுறது? அவங்க தான் வர சொல்கிறேன். அவங்க தான் 10 எதுக்கிட்ட வரன்றாங்களே. எங்கே வந்து உங்களை பார்த்துக்கிறதுக்கு வர சொல்கிறேன். அந்த நீங்கள் இருக்கிறீங்கள, எங்க நீங்கள் இப்போ ஒரு இடத்துல தூங்குறீங்களே, ஆமாம். அங்கே இப்போ உங்கள் பொண்ணு வந்து பார்த்துக்கிறாங்களா அவங்க கூட இருந்து? அதுக்கு தான் வர சொல்கிறாங்க. 10 தேதி முடிஞ்சோடனே வரன்றாங்களே. சரி. இந்த அம்மா பாட்டிக்கு வந்து நீங்க எப்படி பாருக்க? நல்லா இருக்கு. நான் நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேம்மா. சாப்பிட்டேங்கம்மா. சரி. சரி இருக்கட்டும். அதை வாங்கிட்டு வந்து பார்த்துட்டு காசை உங்களுக்கு இருப்பான். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பாட்டி கூட இருக்கிற மாதிரி வாங்கம்மா தயவுசெய்து. இருக்கிற மாதிரியே வரப்பா. சரிங்கம்மா. இந்தா சரி போய் அப்புறம் சொல்லுமா. இல்லைம்மா, அதெல்லாம் இப்போ அப்படிதான் பண்ணல. சரி வரியா? ஆனால் நீ நான் இருக்கிற இடம் மட்டும்தான் தெரியுமா? வேற எந்த இந்த இந்த சாப்பிட்ற இடம் தெரியுமா? வீட்டுக்கு வரமா அந்த யாரையாவது யாருமா சொல்லுவா? என்ன ஃபோன் பண்ணிட்டு வருவாங்க பாட்டி. ஃபோன் பண்ணிட்டு வருவாங்க. ஃபோன் பண்ண வந்தாராங்க கூட்டின்னு வரேன். கூட்டின்னு வரியா? அவங்க கூட்டு வருவாங்க. இந்த அண்ணாட்ட பேசு. நான் பேசிட்டேம்மா. சரிம்மா, நான் அப்புறம் பேசுகிறேங்கம்மா. பேசிட்டியா? சந்தோஷமா? நல்லா நிறைய சந்தோஷம். நிம்மதியா இப்ப? ஆமாண்டா அண்ணா. பாட்டி யார் பேர் லிஸ்டா சொல்லியிருந்தா? யாரு வேம்புச்சியா? அவ என் தங்க. அது என்ன வேம்புச்சின்னு கூப்பிடுற? என் தங்கடா. பேரே அதுதான் அவளுக்கு. மயிலாப்பூர் இந்த கண்ணியம்மன் கோவில். என்ன பேரு அவங்களுக்கு? வேம்பச்சி. கோரக்கிழங்கு புண்ணியம்மா. மஞ்சள் இல்லாத குளிக்கக்கூடாது. மஞ்சள் இல்லாத நாங்கெல்லாம் குளிக்கக்கூடாது. ஆனால் இப்போ மஞ்சள் பூசக்கூடாது. என்ன தேதியில் பிறந்த பாட்டி? தெரியலடா. எந்த வருஷம் பிறந்தா? அதெல்லாம் எங்க மஞ்சள் இல்லாம குளிக்க கூடாது யாரும்? இப்போ அப்போ ஏன் மஞ்சள் இல்லாம பொம்மநாட்டிலாம் குளிக்கக்கூடாது. மஞ்சள் இல்லாத. இப்போ இனிமே என்னடா எனக்கு நமஸ்காரம் பண்ற? ஒரு வருஷம் நேரம் தெரியல. யாருக்கு? நான் இங்கே தான் இருக்கணுமா திருவண்ணாமலையில். நான் சொந்த ஊர் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல எந்த இடத்துல? போன வருஷம் கல்யாணம் ஆச்சு. எங்க? 10 நாள்ல விட்டுட்டு ஓடி போயிடுச்சு. நான் திருவண்ணாமலையில் வந்து இருக்கேன். உங்கள் ஆசீர்வாதம்லாம் எனக்கு வேணும். சரி, அவ எங்க இருக்க? அவங்க காதலனோட போயிடுச்சு. வீட்டில் பார்த்த புள்ள. பத்திரிக்கை மண்டபமெல்லாம் அடித்தோம். கல்யாணம் எனக்கு மனசு சரியில்லை. அப்படியே 10 மாதம் இப்படியே சாமியாராக அப்படி இப்போதான் கொஞ்சம் சரியாச்சு. வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இது நல்லா இருக்குல்ல? பிடிச்சிருக்கா? இது இந்த வந்து போக முடியல.
எங்கே போகணும்? எங்கே போனால் வீடு அம்மா அப்பாட்டெல்லாம் போகணும்னா அவங்க ஒன்றா இல்லை, என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதுப்பா? நம்ம வேலையும் பார்க்கணும், குடும்பமும் வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சம்பாத்தியம் தான் இருக்காங்க. சரி போட்டோம், போட்டு இப்போ காசு இருக்கிற மரியாதை மனசுக்கு இல்லை, அதுதான். சரி, ஆசீர்வாதம் வேணும். நல்லா இருக்கணும்டா சொல்லணும். அப்பா சரி, அடுத்த வருஷம் நல்ல பிள்ளை ஏதாவது சரியா, வாழ்க்கையாவது நல்லபடியாக அழுகாமல் இருந்தால் போதும். பிள்ளைகள்லாம் வேண்டாம். சரி வேண்டாம், நல்லா இருப்படா. இப்போ கிடைக்கிறது கஷ்டம். ஆமாம், சரி பாமா, போயிட்டு வாடா கண்ணன். கண்ணன் எங்க கண்ணன் போயிட்டானா? கண்ணன் இல்லை, அவங்க வேற கண்ணன் இங்கே தான் இருப்பேன். சரி சரி ஆல்ஃபா ஏற்றி சரி சொல்கிறேன். இங்கேயா இருக்கானா? சரி பாட்டி போலாமா? போகலாம்ண்ணா. எங்கே போகலாம்? ஏழில் போய் காரில் போகலாமா? ஏழு காரில் தான் போகலாம். சரி அண்ணா. நீ ஓட்டுவியா? அந்த மாதிரி இருந்தால் ஏன் கடவுள் இப்படி வைக்கிறாங்க? கார் ஓட்டுற மாதிரி இருந்தா. ஓ, இப்போ கார் ஓட்ட தெரிஞ்சா ஓட்டுவீங்க மேடம். போயிட்டு வர பட்டத்தரசேனி இஷ்டப்படி நடந்த மாத்துரிய வதனம் மறக்கேண்டி உன் மத அறிய உறக்கேண்டி திங்க குலம் தெழிக்க வந்த மீனாம்பிகைக்கு சாந்தி கல்யாணம் சிறப்பாகவே செய்த ஊரிலுள்ள பேர்கள் எல்லாம் வந்துமே கொய்த திகு திகு என்று சாப்பிட்டியா? அண்ணா சாப்பிட்டாக்கா. சாதம் கொஞ்சோண்டு ரசம் சாதம். வேண்டாம், பசிக்கவே இல்லை. இன்னைக்கு தான் பூரி நீ தானே வாழ்ந்த, யார் வாழ்ந்ததா? சாவிதான் போய் வண்டி காலம் பகைத்தாலும் கணவர் பணி செய்து காதல் உறவாடுவே உயர்மா. சரி, நீ குளிக்கலையா? வேற ட்ரெஸ் மாத்தாம வந்துக்கிற? வேண்டி குளிக்கிற குளிச்சுவேன். குளிச்சிச்சு பாட்டி, வேற ட்ரெஸ் நேற்று வேற போட்டு நைட்டி மார்க்ஸ் வாங்க சொல்லுங்க, வாங்கலையா? சின்ன நைட்டி கிடைக்கல, ஊர்பட்ட நைட்டி கிடக்கு அங்க. ஊர்பட்ட நைட்டி கிடக்குதான் அங்க. அம்மா பிள்ளை இல்லையா? போய் சொல்றேன். அங்க நீ அங்க வந்தவே இல்லை, வந்தியா? முதல்ல வந்தியா? பரவாயில்ல, இன்னும் 2 நைட்டி வாங்கிக்கலாம். தொப்பி அம்மா கிடையாதுமா, நீ வேற சும்மா உக்காந்துருந்தாலே தொப்பி அம்மான்றேன். அம்மா பாட்டி அம்மாமா. பாட்டி உன்னை சாமியார் ஆகிட்டு உங்களுக்கு ஆகினா பரவாயில்ல, என்ன பண்ண போறேன்? ஃபேமஸ் ஆகிடுவேன். தோப்பி அம்மா வாங்கிக்கிறாங்க. நாங்க பாட்டி அம்மா. பாட்டி அம்மான்னு சொல்லு. பாட்டி ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்சேன்பா. சாப்பாடு வேணுமான்னு கேள்வி அந்த லைன்ல. யாருக்கிட்டையாவது அவங்க குறைய வந்து இங்கே சொல்லி அந்த குறைய சொல்லும் போது அவங்க யாராவது அவங்களுக்கு நல்லது சொல்லணும்னு நினச்சி தான் வராங்க எல்லாரும். ஆமாம், புரியுதா? எல்லாரும் அப்படி தான் வராங்க. அதெல்லாம் இவங்க கிடைப்பாங்களா? ஏன்னா சாமி பேச மாட்டாங்கன்னு தெரியும். சரி, சாமி மாதிரி யாருன்னா ஒருத்தர் பேசுவாங்களா அப்படின்ட்டு வராங்க. அவள் மைப்போடி போட்டிடுவள் மயங்கி விழுந்தூடாத கண்ணா சூலப்புற வல்லவன் சுக்குப்பொடி போட்டிடுவன். சுக்குப்பொடியா? சுக்குப்பொடி. சுக்குப்பொடி தெரியுமா? சுக்கு கண்டத்துப்பிலி வால் மிளகு அரிசி தமிழே தெரியாது, தெலுங்கு. அவங்க தெலுங்கு అన్ని వేసి కొట్టాల ఇట్ట కొట్టి పెట్టి భోజనం. தெலுங்குலாம் பேசுகிறேன் பாட்டி. தெலுங்கு ஒரு செட்டியார் வீடு தெரியும், சுலோச்சனா, சரோஜா, சாவித்திரி, ஒரு செட்டியார் வீடு. செட்டியார் வீடு உலகளந்த பெருமாள் காம்பட்டு பின்றவாடி, ஏன் காம்பட்டு பில்ராம்பட்டு எல்ல கிராமம் తెలుగు. ఏ ఊరు మీరు? అనంతపురం డిస్ట్రిక్ట్. అనంతపురం. బాగుంటారా? பாட்டிய தெலுங்கு டிரான்ஸ்லேஷன் தேவை. చెప్పేది సెట్టారు బాగా ఉండేవాళ్ళ. బాగా సెట్టారు ఇట్లా సులోచన, సావిత్రి, అమరావతి, అంశవేణి, இந்த இவன் இருக்கான் பத்தியா
சத்திவான் மாமரத்தில் ஏறி ஒரு களையை போடுவான். நமஸ்காரம் பண்ணுவோம். நமஸ்காரம் தீர்க்க சுங்கலி அப்படின்னு காம்பட்டு, ஒள்ளவாடி, பிள்ளாம்பட்டு, எல்லா கிராமம். బస్ కండక్టర్ అందే అన్న అన్నీ వచ్చు. తెలుగు చెప్పు మాకు. చెప్పానిమ్మా. బాగా ఉండండి మీరు. బాగా ఉన్న అల్లుడు ఎక్కడ? అల్లుడా? మీ అల్లుడు ఊరి దగ్గర ఏడా? తాడిపిత్రి. బాగా ఉండండి. బాగున్నారా? బాగా ఉండండి. ఊరికి వస్తావా? ఏ ఊరికి? కారకుడికా? రాలేదమ్మా. ఇక్కడనే బాగా ఉండవల్ల నా కూతురు అంతా ఇక్కడ ఉంది. వచ్చాను. ఏడో రావద్దు. వద్దు రావద్దు. వద్దు వద్దు. బాగా ఉండండి. మీరు బాగా ఉండండి. అది చాలు. நல்லா தெலுங்கு பேசுறியா பாட்டி? இங்கிலீஷ் பேசுறியா? இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தான் தெரியும். இங்கிலீஷ் சுலோச்சனா இல்ல இங்கிலீஷ் பேச மாட்டேன். அன்னைக்கு கூட சொன்னீங்க டெஃபினட்டா அப்படி உனக்கு ஒருத்தங்களை பார்த்து விடுறேன்னு. வந்து சுலோச்சனா, சாவித்திரி. நீ ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆரம்பி. சரி போயிட்டு வரட்டுமா? சிந்துமாவை பார்க்கும்போதெல்லாம் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கட்டி வச்சிருந்தேன். ஒரு பொண்ணு பார்த்து கட்டி வச்சிருந்தேன். போயிட்டு வரேன் பாட்டி. சரிடா. நீ கார் பை. அப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி வரதான் அதெல்லாம் கிடையாது. மாமா இது தாத்தா குடிக்க மாட்டாரா? ஐயோ சொல்லாத பாவம். சரி சரி எங்கள் ஆத்துக்காரி. சரி. ஆனால் ஸ்வீட்டு போட்டே சாவச்சிட்டு வர நல்லா பாயாசம் கேசன் ஊற்றி சுகர் வந்து சுகரு. சரி பாட்டி. இனிமேல் என்னடா பண்ணுறது அண்ணா அக்கா? இருக்கிறது ஜாலியாக இருந்துட்டு போ. அவ்வளோதான். என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் போய் உட்காந்து பேச வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு அனுப்பாது. இங்கே கட்டுனா நீ கூட போகக்கூடாது. சரி ரைட். சரி அக்கா போலாம் வா. Shiva, Arunachal Shiva,